ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நவம்பர் 24 இருந்து நவம்பர் 30 வரைக்குமான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே வளர்பிறை சந்திரன் பரிவர்த்தனை அமைப்புல ராசியில உட்கார்றார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இடங்களுக்கு சந்திரன் இந்த வாரம் முழுக்க போவார். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்க 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி ராசியின் யோகர்களான 5, 9 கூடிய சூரியனும் செவ்வாயும் இப்போது 12ஆம் இடத்துல குருவின் பார்வை சுக்கிரனுடைய இணைவில் இருக்கிறாங்க. வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தொழில்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் நல்ல மாற்றம் உண்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. போன வருஷம் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் இப்போது இல்லை. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறது. வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக இது எல்லாம் நீடிக்கக்கூடிய தன்மை இன்னும் ஒரு வருட காலத்திற்கு தனுசு ராசிக்காரர்களை யாரும் கையில பிடிக்க முடியாது அப்படின்ற அளவிற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தான் இப்போது இருக்கிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாம் அவர் இருக்கிறாரு. 3ஆம் இடம் நல்ல அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் குருவின் பார்வையில அவர் இருக்கிறது என்பது, சந்திரன் இருக்கிறது என்பது பெரிய அளவுல உங்களுக்கு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வராத கடன்கள் வரும், பண வசதி கொஞ்சம் அதிகமாகும். அதுக்காக கோடிகள் கொட்டிடாது. லாட்டரியில் கோடியை நமக்குன்னு அடிச்சிட போகிறதில்ல. இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் கடைசியில் தாயை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. அம்மா ஏதாவது ஒரு அனுமதி கேட்டால் அம்மா கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தாயினுடைய அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. வார கடைசியில் சில இளைஞர்களுக்கு வாகன யோகம் ஏற்படும். அப்பா அம்மா நீங்கள் கேட்ட வண்டி வாகனத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வீட்டிற்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான எண்ணங்கள் வருவது, வீட்டிற்கான கடன் அப்ரூவல், ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகிறது என்பது போன்ற நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய, கெட்டவைகளை சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் ரொம்ப பெரிய அளவில் வலுத்திருக்கு. வாரத்தின் ஆரம்பத்தில் 12ல் சந்திரன் இருந்தாலும் ராசியிலேயே வளர்பிறை சந்திரனாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை உட்கார்றார். அதுக்கப்புறம் 2, 3ஆம் இடங்கள்ல உட்கார்றார். ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையிலிருந்து 11ஆம் இடம் வலுத்திருந்து 11ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருப்பது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனக்கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக விட்டுறலாம். 11ஆம் இடம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கிறது. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. யாரையாவது ஜெயிக்கணும், எந்த விஷயத்தையாவது ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரத்தில் புதன் அல்லது வியாழன் இந்த மத்தியானத்திற்குள்ள உங்களால் ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட பண வரவுகள் வரக்கூடிய நிலைமை. ரியல் எஸ்டேட்டு, பில்டிங்கு இது சம்பந்தப்பட்ட பேருக்கு எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. மருத்துவம் சார்ந்த நெருப்பு சார்ந்த தொழிலோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். ஐயா, மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம்லாம் கண்டிப்பாக விலகிடுச்சுங்க. விலக போகுதுன்னு சொல்லலை, விலகிடுச்சுன்றது தான் உண்மை. 7.5 சனி உண்மையில் விலகிவிட்டது என்பதை உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். எதுலேயும் ஒரு தைரியம் வரும். 7.5 சனி விலகிடுச்சுன்னா என்ன, பயம் விலகும், தைரியம் தன்னம்பிக்கை வரும். எந்த வழியில் போகலாம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் கிடைக்கும். கண்ணுக்கு நேராக வெளிச்சம் இருப்பது அப்படியே அடையாளம் காட்டப்படும். இதெல்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க போது. ஒரு 7-8 வருஷமாக ஒன்றுமே நல்லா இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதை கேட்டு கேட்டு காது குடிச்சு போச்சுங்கன்ற லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நல்ல மாற்றங்கள், பண வசதிகள், உதவிகள், இளையவர்களிடமிருந்து, தம்பி தங்கைகளிடமிருந்து ஏதாவது நல்லவைகள் நடக்கிறது, குடும்ப மேன்மை, கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என மகர ராசிக்காரர்களுக்கு 90% நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த தடவை சுபத்துவத்தோடு இருக்கிறார். 10ல் செவ்வாய் இருக்கிறது தசம அங்காரகா என்கின்ற அருமையான அமைப்பு. கூடவே சூரியனாக இருக்கிறது பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமை. ராசிநாதன் இப்போது அப்படியே குருவின் பார்வையில் இருக்க ராசி அப்படியே ஒரு நல்ல அமைப்பில் சந்திரனுடைய இருப்பால் வரப்போது, வளர்பிறை சந்திரனுடைய இருப்பால்
கடன் தீரக்கூடிய அமைப்புகள், புதிய கடன்கள் வந்தாலும் நல்லவைகள், வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்பு, வியாபாரம், தொழில், வேலை, இந்த 3 இந்த வாரம் முழுக்க நல்லாவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக செவ்வாய் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், விளையாட்டு தொழில் பண்ணுறவங்க, ஜிம்மு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த தொழில் வச்சுருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இராணுவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் போடக்கூடிய இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் உண்மையிலேயே தொழில் வேலையில் நல்லது நடக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. இந்த அடுத்த வாரமும் கூட தொழிலில் முன்னேற்றம் வரும். சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான மூவ்மெண்ட்டு, அதற்கான ஃபைல் போய்கிட்டு இருக்கு. சார் கையெழுத்து போட்டார்னா அது ஆகிடும். இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், தனியார் துறையாக இருந்தால் கூட வேலை பளு அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு மெதுமெதுவாக நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்ட முதல் வாரமாகவே இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லலாம். கடன் தொல்லைகள் சிலருக்கு மட்டும் கொஞ்சம் பயமுறுத்தும். என்னடா இவ்வளவு வாங்கி வச்சிருக்கிறோமே, கடனை அடைக்க முடியுமா, கடன் இப்படி இருக்கே, நினைச்சு பார்த்தா தலை சுத்துதே, அப்படிலாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ஜென்மச்சனி விலகிடுச்சு. பாதச்சனி இன்னும் 2 வருஷத்துல விலக போகிறது. பாதச்சனி விலகுவதற்குள் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடையாளம் காட்டிவிட்டுத்தான் உங்களுடைய ராசிநாதன் விலகுவார் என்பதா எதுலேயும் பெருசாக கவலைப்படுற மாதிரி இல்லைங்க. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்குப்பா நம்ம கண்கலங்கணுன்ற மாதிரி உங்களை நீங்களே தேர்த்தி கொள்ளக்கூடிய மனோதைரியம் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல வாரங்க இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு கூட ஜென்மச்சனி கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற நல்ல வாரம் தான் இந்த வாரம். ராசிநாதன் உச்சமாகி ஜென்மச்சனியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வாரத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ராசியிலே சந்திரனும் உட்கார்றார். குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த நண்பர் உபயோகமாக வரா, அந்த நண்பர் உபயோகமாக வரா, அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, அப்பா கிட்ட பேசக்கூட முடியலையே, அப்பாவுக்கு நமக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அம்மா மனசு கஷ்டப்படுறாங்களே, குடும்பத்தில் இப்படி இருக்கே, நமக்கே வேலை கிடைக்கலையே, படித்தது வேஸ்ட்டு தானா, இந்த மாதிரியான விஷயங்களில் போகலாமா, அந்த மாதிரியான விஷயங்களில் போகலாமா, காதலன் பேச மாட்டேன்றாரே, காதலி பேச மாட்டேன்றாரே, காதல் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, இதெல்லாம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. வயசுக்கு ஏற்றார் போல 50 வயது மீனராசிக்காரர்களுக்கு சொத்து பத்துக்களை பற்றின பிரச்சனை அவர்களுக்கெல்லாம் நல்லா தான் ஓரளவுக்கு இருக்குது. அவங்களுக்கும் பெரிய அளவில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட எதிலும் ஒரு தீர்வு தெளிவு வரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ராசிநாதன் உச்சனாக இருக்கிறதுனால 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரனுடைய இயக்கங்கள் இருப்பது சட்டபூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, யாரையுமே ஒரு சாதுரியமான பேச்சினால வளைச்சு போடக்கூடிய வாரமாக இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு அமையும். உண்மையிலே மீனராசிக்காரனா நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லவன். மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள். உங்களுக்கு பொய் பேச தெரியாது, அடுத்தவரை கெடுக்க தெரியாது. இந்த ஒரு குணத்தினாலேயே சனி உங்களை ஒன்றும் பெருசாக பண்ணிட மாட்டார். ஆக எதிலும் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு. வேலையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். நம்ம ஒன்று சொன்னால் ஆஃபீஸர் ஒன்று சொல்லுவார், மேலதிகாரி முதலாளி ஒன்று சொல்லுவார், நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. குடும்பத்திலையும் அப்படித்தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் அப்படித்தான் இருக்கும். காதலில் சொல்லவே வேண்டாம், கடுமையான மன அழுத்தம் இளைஞர்களுக்கு இருக்கிறது. ஆனால் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை தனக்குள்ளேயே வரக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் சில பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல அனுபவமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. அனைவருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம்.